எனக்காக பிறந்த அவரும் அவருக்காக பிறந்த நானும் சந்திக்க முடியாத தூரத்துல இருந்தோம். எங்களை சந்திக்க வச்சது இந்த கோவிலும் இந்த சாமியும் தான். இப்ப ஆள் நடமாட்டமே இல்லாம வெறிச்சோடி இருக்கிற இந்த இடம் திருவிழா சமயத்துல விதவிதமான கடைங்க, விதவிதமான ஜனங்களோட சுத்தப்பட்டு ஊரே கூடி நிறைஞ்சிருக்கும். திருவிழாவுல உரியடிக்கிற போட்டின்னு ஒண்ணு நடக்கும். ஒரு பானைக்குள்ள பரிசு பணம், மோதிரம், செயின் எல்லாம் போட்டு உயரத்துல கட்டி வைப்பாங்க. கண்ணை கட்டிக்கிட்டு அந்த பானையை உடைக்கிறவங்களுக்கு பணமும் பாராட்டும் பரிசா கிடைக்கும். அடையான் தக்காளி டப்புன்னு உடைச்சிட்டா அப்புறம் இதே நான் பிடிச்சிட்டு இருக்கணும். யாரா அவன்? தெரியலீங்க. தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்லு. அடுப்பு நல்ல எரியோடாத்தா. ஏம்மா, பொங்க வைக்கிற நேரமே முடிய போகுது. தண்ணி எடுக்க போற கவிதாவை இன்னும் காணுவ எங்கம்மா? பொங்கலுக்கு ஊத்து தண்ணி எடுத்துக்கிட்டு கண்ணை மூடிட்டே வந்து சாமி முகத்தை பார்த்தா கட்டிக்க போற மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சிருமா. அதான் ஊத்து தண்ணி எடுக்க போயிருக்கா. மாப்பிள்ளை தெரியணும், மாப்பிள்ளை தெரியணும், மாப்பிள்ளை தெரியணும், மாப்பிள்ளை தெரியணும். அதெல்லாம் முடியாதா? நான் ஒத்துக்க மாட்டேன். நீ சொல்ற தப்புடா. பின்னடா பின்ன அந்த பானை யாராலும் உடைக்க முடியல. இவன் மட்டும் எப்படி கரெக்டா உடைச்சான்? கண்ணை சரியா கட்டலன்னு அர்த்தம். அப்ப உடைச்சப்ப ஏன்டா கை தட்டின? எல்லாரும் தட்டினாங்க, நானும் தட்டினப்பா. இத பாரு, இவன் உண்மையாவே வீரன்னா அவன் கண்ணை நான் இறுக்கி கட்டுறேன். அத வாய்க்கால போட்டிருக்க பணம் வரும். அத பத்திரமா ஏறி அந்த பக்கம் போய் சேர சொல்றா பாப்போம். அதெல்லாம் முடியாதா? நான் ஒத்துக்க மாட்டேன். அதுக்கு அவ்வளவுதானே? கண்ணை கட்டு. மை டியர் ஃப்ரெண்ட், திருவிழாவில பானை உடைச்சதே ஒரு வருஷம் சொல்லி தெரியலாம். அது தேவையில்லாம ஒரு ராத்துல கவுத்துறாத. கட்டு. விழுந்தா பானை பணம் எனக்குதான். ஏன் வச்சுக்க? என்னடா மாப்பிள்ளை தெரியணும், மாப்பிள்ளை தெரியணும், மாப்பிள்ளை பயப்படாதீங்க. அடையான் தக்காளி டப்புன்னு தூக்கிட்டானே. விசாரிச்சிட்டங்க. பையன் உத்திரமேரூர். ஃப்ரெண்டு, கையில் இருந்த பணம் எல்லாம் செலவாயிருச்சு. பசங்களுக்கெல்லாம் ஏதாவது பொருள் உதவி பண்ணும். ஏய், எங்கிட்ட எதிரா பணம்? எது பணமா? அந்த பானையை உடைச்சி பரிசு பணத்தை பாக்கெட்ல வச்சிருக்கல, அது ஏறா ஃபர்ஸ்ட். ஏய், என் பாக்கெட்ல சுத்தமா பணம் இல்லடா. என்ன பூரா? ஏய், என் பாக்கெட்ல இந்த ரோஸ் எப்படி வந்து? சாமி கிட்ட அருளா வச்சு கேளு, சொல்லும். சீக்கிரமா வாடா, தீ வாங்கிட போறோம். ஏய் ஏய்,
இது உன்னோட தானே? ஆமா. பரணி நாகராஜன் திருவிழா பிரம்மாதமா நடக்குது. ஏன் கச்சேரி எப்போ? அடுத்த வருஷம் வச்சுக்கிடுவோம். அது என்ன அடுத்த வருஷம்? இந்த வருஷம் என்னாச்சு? எழுதுங்க ஆர்கெஸ்ட்ரா கச்சேரின்றானுங்க, அவனுக்கு பொறுப்புல விடுவான். போன வருஷம் வயலின் நரசிம்ம ஏன்? மிருதங்க மணி கோடி ஆனா அட என் தக்காளி, அசலூர்காரன் பூ கொடுத்து பூ பறிக்க பாக்குறான்டா. ஏய், அந்த பூந்தோட்ட காவக்கார மேல ஒரு கண்ணு வச்சுக்கங்கடா. நண்பா, ம்? 5 ரூபா கொடுத்து ஒரு பலூன் கூட உடைக்கலாம், திருவிழா லாஸ் ஆயிரும். என் பேரை காப்பாத்து. அப்புறம் எதுக்கு துப்பாக்கி வாங்கினேன்? சும்மா ஒரு ஜபரு தான்டா. வேஸ்ட்ரா. போடுறா 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 டேய். அட என் தக்காளி, நம்ம தான் லுக்கோரன்னு பார்த்தா அவன் லுக்கே திருப்ப மாட்டான்டா. ஏய், வாடி. டேய் 5 வாங்கி கொடுறா. துப்பாக்கி சுட்டு. அதையாவது சுட்டியா? வாங்கம்மா வாங்க, வெள்ளி கொலுசு தங்க செயின் குறைஞ்ச விலையில கோல்டு கவரிங். ஏங்க அந்த கொலுசு எடுங்களேன். ஏய், அது விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்டி. என்கிட்ட ஏது அவ்வளவு பணம்? உனக்கு அது போட்டா நல்லா இருக்கும், வாங்கி பாரு. இந்தா. ஏங்க, இது எவ்வளவு விலை? 500 ரூபாமா? நான் சொல்லல, என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லைன்னு கொடுத்துரு. வா போலாம். பணம் இல்லாம எதுக்குமா திருவிழாவுக்கு வரீங்க? வெள்ளையாட்டு பொண்ணுங்களா இருக்கு. அந்த கொலுசு கொடுங்க. இதே கொலுசா? ஆமாப்பா. எவ்வளவு இது? 500 ரூபா. ரொம்ப கம்மி. ஏன் சார், அதே பொண்ணுக்கு தானே? ஜமாயிங்க 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 ஜமாயிங்க. இதே அவன் தங்கச்சி நான் சொல்லுவானா? சின்ன பொண்ணின் மனசத்துக்கு போறவரே நீங்க என்ன? டேய், என்ன சொன்ன? ஜமாயிங்கன்னு சொன்னேன். இனிமே அப்படி சொல்லாத. எங்கடா போயிட்டாவா இந்த கூட்டத்துல? எங்க போய் தேடுவேன்? ஏங்க இவளுக்கு கம்மி விலையில நல்ல விலையில எடுத்து காட்டுங்களே. அந்த பொண்ணு என்னென்ன கேக்குதோ எல்லாத்தையும் எடுத்து கொடுங்க. வாடி போலாம். பிரியா, இப்ப என்ன வளையல் நீ போடணும் அவ்வளவுதானே? இந்தாயா வச்சுக்க. கொலுசை நீயே போடு, வளையல நீயே போடு. போனோம் அவ்வளவுதானே? போறையா அதிகமாக நீ பண்ணா. மழை வேற போயிது, கொடை வேற கொண்டு வரல. ஐயோ, ரெண்டு உனக்கு ஒன்னும் ஆகலையடா?
எல்லாரையும் அடிச்சு பின்னிட்டோம்டா. அதை விடுறா, யாருக்கா சண்டை போட்டோமோ அந்த பொண்ணைய காணா. ஃப்ரெண்டு, உன் மனசுல ஒரு பூமி எதிர்ச்சி உண்டாயிருக்கிறது உண்மைன்னா சத்தியமா அந்த பொண்ணு மனசுலயும் ஒரு பூகம்பமே உண்டாயிருக்கும். பார்த்து பத்திரமா போங்க, பார்த்து போங்க. உன்ன மாதிரி தான் இப்ப அந்த பொண்ணு எங்கேயாவது உட்காந்துக்கிட்டு உன் ஊரு பேரு அட்ரஸ் எதுவுமே தெரியாம மறுபடியும் உன்னை எப்படி சந்திக்க போறோம்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பா. நீ ஒண்ணும் கவலைப்படாத நண்பா, நாளைக்கு கோயிலுக்கு போய் சாமியை கும்பிடுவோம். அந்த பொண்ணு யார் என்னங்கறத கிடா வெட்டினா சாமி கண்டுபிடிச்சு கொடுத்துரும். ஓ எஸ். துரை துரை, அப்பா, அப்பா டேய், 2 பேர்ல எவனாவது ஒருத்தன் பேரை மாத்துங்கடா. துரை என்ன அப்பா அப்பான்னு 2 பேரும் சொல்றீங்க, குழப்பமா இருக்கு. அப்பா, ஃப்ரெண்டு கூப்பிட்டானேன்னு வந்தேன், திருவிழாவையும் பார்த்துட்டேன். நாளைக்கு கிளம்பி பாம்பேக்கு போயிட்டு இருக்க போறேன். இன்னைக்கு ஒரு நாள் இந்த பேர் குழப்பத்தை நீங்க தாங்கிக்க மாட்டீங்களா? என்ன நண்பா சொல்ற? கன்ஃபியூஷன் எதுவும் இல்லப்பா. நீங்க குழம்பாதீங்கப்பா, நாங்க தெளிவா இருக்கோம். ஆ. ம். ம்.